Hi friends, part 20 எதை பற்றி பேசுவோம் அப்படின்னா அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பற்றி பேசும். ஆர்டிக்கல் 368 என்ன எதை பற்றி சொல்லுது அப்படின்னா பவர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு உண்டான பவர். கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு உண்டான பவர், அதோடைய ப்ரொசீஜர் எப்படி இது பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லுது. அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் 368. Notwithstanding anything in this constitution, Parliament may in exercise of its constituent power amend by way of addition, variation or repeal any provisions of this constitution in accordance with the procedure. ஓகேவா, கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணுறதுல எனது ஃபுல் இதுவும் யார்கிட்ட தான் இருக்குது அப்படின்னா பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்குது. அதுக்கான ப்ரொசீஜர் பார்த்தோம் அப்படின்னா பில்லை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. எய்தர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட், லோக்சபாவிலையோ அல்லது ராஜ்யசபாலையோ ரெண்டில் ஏதாவது ஒரு ஹவுஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த பில் வந்து பாஸ் பண்ணப்படும் ஒரு ஹவுஸில் மெஜாரிட்டி ஆஃப் டோட்டல் மெம்பர்ஷிப். ஓகே, மெஜாரிட்டி ஆஃப் டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் த ஹவுஸ். அந்த ஹவுஸில் டோட்டல் மெஜாரிட்டி இருக்கும் இல்லையா, அந்த மெஜாரிட்டியை வச்சு பாஸ் பண்ணப்படும். அண்ட் பை மெஜாரிட்டி ஆஃப் நாட் லெஸ் தென் அப்போஸில் டூ-தேர்ட் வந்து எத்தனை இருக்கணும் அப்படின்னா 2/3 ஆஃப் த மெம்பர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அந்த டோட்டல் இதில் இருக்கணும். அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் 2/3 மெம்பர்ஸ் இருந்து ப்ரெசென்ட் பண்ணி ஓட் பண்ணணும். ஓட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரசிடெண்ட்டுக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கட்டாயம் என்ன பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு கட்டாயம் பிரசிடெண்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா அசெட் வந்து கொடுக்கணும். ஓகே, அசென்ட் கொடுக்கணும், அதாவது அப்ரூவல் கொடுக்கணும். இதை பற்றி பேசக்கூடிய கான்ஸ்டியூஷன் வந்து அமெண்ட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 24th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 தான். ஓகேவா, என்னென்ன எதெல்லாம் அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா டு மேக் வந்து எனி சேஞ்ச் இன் ஆர்டிகல் 54 எதை பற்றி பேசும் அப்படின்னா பிரசிடென்டோடைய எலெக்ஷனை பற்றி சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் 54. ஆர்டிகல் 55 த மேனர் ஆஃப் வந்து எலெக்ஷன். ஓகே, பிரசிடென்டோட எலெக்ஷனில் எப்படி, அதாவது சிஸ்டம் ஆஃப் வந்து சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுபடி பேலட் அந்த மெத்தட்லையும் நடக்கும். அந்த மேனர் பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 55. அதுக்கப்புறமா ஆர்டிகல் 73. ஆர்டிகல் 73 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா யூனியன் வந்து யூனியன் வந்து எக்ஸிக்யூட்டிவோடைய எக்ஸ்டென்ட். ஓகேவா, யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கும் இல்லையா, அவங்களோட இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பவர். அதை பற்றி தான் ஆர்டிகல் 73 சொல்லும். ஆர்டிகல் 162 அப்படின்னா ஸ்டேட் வந்து எக்ஸிக்யூட்டிவோடைய இதை பற்றி சொல்லும். 241 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹைகோர்ட் இருக்கு இல்லையா, ஹைகோர்ட் வந்து மேக் பண்ண முடியும் இதை அந்த யூனியன் டெரிட்டரிஸ்க்கு, அதை பற்றி சொல்லுவோம். 241 சூனோக்கு வந்து 79A ஜிஎஸ்டி. ஓகே, அதாவது குட் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கவுன்சில். ஓகே, அதை பற்றி, அதாவது 101 வந்து கான்ஸ்டியூஷன் வந்து அமெண்ட்மெண்ட் படி 101 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 மூலமாக வந்ததான் இந்த ஆர்டிக்கல் வந்து 279 வந்து ஏ. ஓகேவா, இதெல்லாம் அதுக்கப்புறம் பார்ட் வந்து 4th ஆஃப் வந்து பார்ட் 5th. அதாவது பார்ட் 5th எதை பற்றி பேசும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பற்றி பேசும். அதுலேயும் என்ன அப்படின்னு பார்த்தா ஜுடிஷியரி ரிலவெண்ட்டாக. பார்ட் வந்து 16 பார்ட் 6 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட் வந்து கவர்மெண்ட். ஓகேவா, பார்ட் 9 பார்ட் வந்து 11 வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேரும் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். ஓகே, அது ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன் பற்றி சொல்லக்கூடியது. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா அமெண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா எனி ஆஃப் த லிஸ்ட் இந்த 7th ஷெட்யூல். 7th ஷெட்யூலில் எந்த லிஸ்ட்டில் இருந்தாலும், ஓகே, யூனியன் லிஸ்ட்டில் இருந்தாலும் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்தாலும் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருந்தாலும் எந்த லிஸ்ட்டில் இருந்தாலும் இது பண்ண முடியும். அண்ட் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் பார்லிமெண்ட். ஓகேவா, பார்லிமெண்ட்டில் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருப்பாங்களே அது, அல்லது என்ன அப்படின்னா த ப்ரொவிஷன் ஆர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அமெண்ட்மெண்ட் ஏதாவது ஸ்டேட்குள்ளே இதில் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் ஸ்டேட்டோட அப்ரூவல் வேணும். அதுக்கும் வந்து ஸ்டேட்குள்ளே அப்ரூவல் வந்து வேணும் சில அமெண்ட்மெண்ட்டுக்கு. அது போல ஸ்டேட்டோட அப்ரூவல் எப்படி அப்படின்னா நாட் லெஸ் தென் 1/2 ஆஃப் த வந்து ஸ்டேட். ஓகேவா, அது வந்து கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ரீசொல்யூஷன் பாஸ் பண்ணி இது பண்ணுவாங்க, அமெண்ட் பண்ணுவாங்க பில்லை. பிரசிடென்டோடைய அசன் வந்து அதுக்கப்புறம் பிரசிடென்ட் கிட்ட
அசன்ட்காண்டி போகும். அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதில் ஏதாச்சும் ஸ்டேட்டுக்குள்ளது இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்டுடைய அப்ரூவல் நாட் லெஸ் தென் வந்து 1/2 ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வேணும். அதுக்கப்புறம் பிரசிடென்ட் கிட்ட போகும். அதுக்கப்புறமா ஆர்டிகல் வந்து 13. ஆர்டிகல் 13ல் லா அப்படின்னு சொன்னால் நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதாவது ப்ரைவேட்குள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தா லாவில் தான் வரும். அதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தா அந்த அமெண்ட்மெண்ட் வந்து இதுக்குள்ளே வராது அப்படின்னா நத்திங் இன் வந்து ஆர்டிகல் 13 ஷால் அப்ளை டு எனி அமெண்ட்மெண்ட் மேட் அண்டர் திஸ் ஆர்டிகல். 368 படி லோ பிரசிடென்ட் பார்லிமெண்ட்டில் ஏதாவது ஒரு ஹவுஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டோம் அப்போல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 13ல் இருக்கக்கூடிய லா அப்படிங்கிறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு அப்படி கிடையாது. இது வந்து கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு. அதுக்கப்புறம் 4th பார்த்தோம் அப்படின்னா அந்த கிளாஸ் 4th எதை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா நோ அமெண்ட்மெண்ட் ஆஃப் திஸ் கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனில் எந்தவித அமெண்ட்மெண்ட்டும் மேட் பண்ண முடியாது. ஓகே, மேடார் நோக்கு வந்து pertaining to have been made under நோக்கு வந்து ஆர்டிக்கல் to have been made under this article என்ன அப்படின்னு பார்த்தா கான்ஸ்டியூஷனில் அமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அது எந்த கோர்ட்டுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஷால் பி கால்ட் இன் கொஸ்டின் இன் எனி கோர்ட் ஆன் த கிரவுண்ட். ஓகேவா, எந்த ஒரு இதுலையும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா யாரும் கேள்வி கேட்க முடியாது கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணலை அப்படின்னு. அதுக்கப்புறமா நமக்கு வந்து மினர்வா மில்லை கேஸ் வந்து வரும். அந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா பேசிக் நோக்கு வந்து ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றாமல் என்ன பண்ணும் அப்படின்னா அமெண்ட் பண்ணணும். ஓகேவா, அது ஒரு லிமிட்டேஷன் மாதிரி பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. ஓகே, பேசிக் நோக்கு வந்து ஸ்ட்ரக்சரை வந்து கான்ஸ்டியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து சேஞ்ச் ஆகாமல் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு கொடுப்பாங்க, ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் த ரிமூவல் ஆஃப் டவுட்ஸ் ஓகே இட் இஸ் தர்பை நோக்கு டிக்ளேர் தட். ஓகே, ஏதாச்சும் டவுட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணதில் தெர் இஸ் நோ லிமிட்டேஷன். ஓகேவா, என்ன அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஓகேவா, அது வந்து எப்படி எந்த நாளும் நமக்கு அடிஷன் பண்ணலாம், வேரியேஷன் பண்ணலாம், ரிப்பல் பண்ணலாம். ஓகேவா, கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷனுக்கு அப்படி சொல்லிட்டு ஃபுல் அத்தாரிட்டியும் பார்லிமெண்ட் கிட்ட கொடுத்த மாதிரி இருக்கும். இதை வந்து ஒரு அன்கான்ஸ்டியூஷனல் மாதிரி அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் என்ன அப்படின்னா கோர்ட் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து கான்ஸ்டியூஷனுக்குள்ள பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றாமல் என்ன பண்ணலாம் அமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடிஷன் பண்ணதுனாலும் சரி, டெலிஷன் பண்ணதுனாலும் சரி, ரெப்பல் பண்ணதுனாலும் சரி, வேரியேஷன் பண்ணது ஓகேனாலும் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் இருக்குது. பார்ட் நோக்கு 20 தான் என்ன அப்படின்னு பார்த்தா கான்ஸ்டியூஷனுடைய அமெண்ட்மெண்ட் பற்றி பேசக்கூடியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸை பார்த்துக்கோங்க. Okay, thank you.